ஹலோ கௌதம். ச்சே, இவ்வளவு பண்ணி அந்த திரு வந்துட்டானே. திரும்ப வந்தது மட்டும் இல்ல கௌதம், இப்ப அவன் முன்ன விட ரொம்ப கான்பிடென்ட்டா பேசுறான். இவ்வளவு பிரச்சனைக்கு பின்னாடி எப்படி அவனுக்கு அந்த கான்பிடன்ஸ் வந்துச்சு? திருவ பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். எப்ப தனக்கு எதிரா ஒரு பெரிய டீமே பிளான் பண்ணதுன்னு அவன் கண்டுபிடிச்சிட்டானோ அப்பவே அவன் அடுத்து என்ன செய்யணும்னு டிசைட் பண்ணிருப்பான். இனிமே ஆப்போசிட் டீமை தோக்கடிக்கணும்னு ரொம்ப தீவிரமா ஒர்க் பண்ணுவான். ஆனா எப்படியாவது அந்த ஆட்ஷூட்டை நடத்த விடாம பண்ணி அவனுக்கு விதா. அதுக்கு ஒரு பிளான் இருக்கு. மும்பைல இருந்து மாடல்ஸ் வந்தாதானே ஆட்ஷூட் நடக்கும். மாடல்ஸே வராம தடுத்துட்டோம்னா எஸ், இட்ஸ் a great idea. இத மட்டும் பண்ணிட்டோம்னா போதும், நிச்சயம் தெருக்கு பல கோடி ரூபாய் லாஸ் ஆகும். ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் டென்ஷன் ஆவாங்க. கௌதம், மும்பைக்காரனுக்காக நாம தான் இதெல்லாம் செய்யறோம்னு திருவுக்கு இப்ப வரைக்கும் தெரியாது. அது எப்பவும் தெரியவும் கூடாது. நம்ம மேல சின்ன டவுட் கூட திருவுக்கு வந்துடக்கூடாது. புரியுது. நாளைக்கு ஆட்ஷூட்க்கு மாடல்ஸ் வரக்கூடாது. அதுக்கு என்ன செய்யணுமோ செய்யுங்க. நினைச்சேன், தனியா யாருக்கும் தெரியாம நழுவி போகும்போதே நான் நினைச்சேன் இப்படிதான் ஏதாவது பிளான் பண்ணுவாங்கன்னு. ஒரே வீட்டுல இருந்துகிட்டு தன் அண்ணன் பையனுக்கு இப்படி துரோகம் பண்ண எப்படிதான் இவங்களுக்கு மனசு வருதோ. சரி கௌதம், ஷூட்டிங் ஸ்பாட்ல பார்க்கலாம். யாரோ பின்னால இருந்து நம்மள வாட்ச் பண்ண மாதிரி இருந்துச்சு. கவிதா, லைன்ல இருக்கியா? கௌதம், நான் உங்களை அப்புறம் கூப்பிடுறேன். கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம இப்படி பண்றாங்களே. இது எப்படியாச்சும் அவர்கிட்ட சொல்லிடணும். இல்லனா இவ்ளோ தூரம் அவர் கஷ்டப்பட்டு வெளியே வந்ததுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். இப்ப அவருக்கு எப்படி சொல்றது? நான் தான் போன் பண்ணேன்னு அவருக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சா யார் என்ன ஏதுன்னு ஏகப்பட்ட கேள்வி கேட்பாரு. கவிதா தான் இதெல்லாம் பண்றாங்கன்னு அவங்க அத்தைய பத்தி அவர்கிட்டயே சொல்லவும் முடியாது. ஆனா அவருக்கு எப்படியாவது விஷயத்தை தெரியப்படுத்தி ஆகணும். என்ன பண்றது? நான் யாரு என்னங்கறது இப்ப முக்கியம் இல்ல. உங்க நல்லதுக்காக தான் நான் இப்ப போன் பண்ணிருக்கேன். நான் சொல்றத கவனமா கேளுங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க நாளைக்கு விளம்பர ஷூட்டிங் எடுக்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா நாளைக்கு சில மாடல்ஸ் எல்லாம் வரவிடாம பண்றதுக்கு சில பேர் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு நீங்க வேற மாடல்ஸ உடனே பார்த்து வச்சுக்கோங்க. நான் சொல்றதெல்லாம் நிஜம். உங்க நல்லதுக்காக தான் நான் சொல்றேன். நீங்க பெரிய பிரச்சனையில மாட்ட இருந்தீங்க. ஆனா அதுல இருந்தெல்லாம் தப்பிச்சு இப்போ நீங்க வெளியே வந்ததே இந்த முக்கியமான ப்ராஜெக்டுக்காக தாங்கிறது எனக்கு நல்லா தெரியும். உங்க மேல இருக்கிற நிஜமான அக்கறையோட சொல்றேன். நாளைக்கு நீங்க வேற மாடல்ஸ மறக்காம பார்த்து வச்சுக்கோங்க. இல்லனா நீங்க படுற கஷ்டம் எல்லாம் வீணா போயிரும். அம்மா இத சாமி முன்னாடி வச்சு கும்பிட்டுட்டு அவர்கிட்ட கொடுக்க சொன்னாங்க. நீ கும்பிட்டா அப்படியே அங்க எல்லாம் நல்லபடியா நடந்துருமா? ஆட்ஷூட் இன்னைக்கு நடக்க போறதே இல்ல. அது தெரியாம சாமி கும்பிடுறாளா சாமி?
அம்மா கொடுக்க சொன்னாங்க. திவ்யா சொல்லு. ஆமா ஆமா. ஏ மகா, ஆ, என் இயர்பட்ஸ ரூம்ல மறந்து வச்சுட்டேன், போய் எடுத்துட்டு வா. ம், சரி. மகா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தா கண்டிப்பா ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு தான் இருப்பா. இவ இயர்பட்ஸ தேடிட்டு வீட்டுக்குள்ளேயே இருக்கட்டும், திருவ கூட்டிட்டு நம்ம கிளம்புவோம். இங்கதானே இருக்குன்னு சொன்னாங்க. நானும் அவங்க கிட்டயே சொல்லிடுவோம். கிளம்பியாச்சு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் திரு, உனக்கு முக்கியமான ப்ராஜெக்ட் இது. கலக்கு திரு, ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் திவ்யா. ஏ திரு, ஆல் தி வெரி பெஸ்ட். நல்லா பண்ணு, சரியா? தேங்க்யூ அத்தை. ஓகே, தேங்க்யூ. சீக்கிரமா ஸ்பாட்டுக்கு வந்துரு. நான் வரம்லா. ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். ஆட் ஷூட்ஸ்க்கு வர மாடல்ஸ்க்கான காஸ்டியூம்ஸ் பத்தி நீ கவலையே பட வேண்டாம். அது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. தேங்க்ஸ் திவ்யா. ஒரு நிமிஷம் இரு, அம்மா பேசணுமா. திரு, டைம் ஆச்சு, போலாம். ஆல் தி பெஸ்ட் பா. நிச்சயமா இது உன் வாழ்க்கையிலே பெரிய அச்சீவ்மெண்டா இருக்கும். தேங்க்ஸ் அத்தை. சரி வச்சுட்டுங்களா? திரு, போலாம்.